ஊட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சினத்தை வெல்வோம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாய்ஸ் கேக்குதுங்களாம்மா? கிளியரா கேக்குதுங்கம்மா, கிளியரா கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வைத்த குருவே வாழ்க. சிறப்பானதொரு சாந்தி தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு சுவாமிஜி கொடுத்திருக்க தலைப்பு நம்மளுக்கு சினத்தை வெல்வோம். நம்மளுக்கு முதல் அகத்தாய்விலே சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப அந்த சினத்தை நம்ம எப்படியெல்லாம் வெல்றதுங்கிறத பத்தி கொஞ்ச நேரம் நம்ம சிந்திக்கலாம். அதாவது இந்த பிறப்போட அவசியத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அதற்கு முதல்ல என்ன வேணும்னா, அந்த வாழ்க்கையை வெற்றிகரமா நம்ம கொண்டு போகணும்னா மனதில் முதல்ல அமைதி வரணும். அப்ப இந்த அமைதி வர்றதுக்காக தான் தியானம் நம்ம செய்யறோம் இல்லையா? அப்ப இந்த அமைதி நம்ம எந்த அளவுக்கு வருதோ அப்பதான் நம்மளோட இலக்கை நம்மளால அடைய முடியும். இன்னைக்கு கிடைக்காதது நாளைக்கு கிடைக்கலாம். அதை யார் கட்டுப்படுத்துறாங்களோ அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. புத்தரே என்ன சொல்றாருன்னா, யார் தன்னை கட்டுப்படுத்தி கொள்றாரோ அவர் தான் அனைத்தையும் வெல்வார்னு புத்தரே சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன வேணும்னா, முதல்ல பொறுமைங்கிற மிகப்பெரிய சக்தி நம்ம கிட்ட இருக்கணும். அப்ப இந்த பொறுமைக்கு பின்னர் தான் நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். சினம் வெளியில இருந்து வர்றதில்ல, உள்ளே இருந்துதான் வருது. அப்ப சினம் வரும்போது அமைதி, பொறுமை இவற்றை நாம கடைபிடிக்கணும். புத்தர் பார்க்காத தோல்வியும் இல்ல, அவர் வாழ்க்கையில பொறுமை அமைதியும் கடைபிடித்ததுனாலதான் அவருக்கு அந்த ஞானத்துல வெற்றி பெற முடிஞ்சது. அப்ப நமக்குள் இருக்கும் உள்ளொளிய கவனிக்கணும். உணர்ச்சியை வென்று உணர்வாளர்களாக நம்ம மாறணும். அப்படி மாறும்போதுதான் அந்த பிரகாசமான ஒளியை நம்மால் கவனிக்க முடியும் இல்லையா? அப்ப அதுக்குதான் மகிழ்ச்சி நம்மளுக்கு சினம் தவிர்த்தல்ங்கிற ஒரு பயிற்சியை கொடுக்குறாரு. அதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் நம்மளுக்கு கொடுத்திருப்பாரு. அப்போ நமக்குள்ள இருக்கிற துக்கம், கவலை ஆகியவளை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல களையணும். மண்ணுல ஒரு விதைய முளைக்க போடுறோம். அது என்னைக்காவது சொல்லுதா நான் முளைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுதா? அது சிறிது காலம் எடுத்துக்குது இல்லையா? எடுத்துக்கிட்டு அந்த மண்ணுல இருக்க தண்ணியை உறிஞ்சுது, அங்க இருக்க சத்தெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மேல அது முளை விட்டு முளைச்சு வருது. அப்ப அதே மாதிரிதான் நம்மகிட்ட இருக்க வர்ற கோபத்தையும் நாம என்ன பண்ணணும்? அதை பொருட்படுத்த கூடாது. அத வெளியில அமைதியா இருப்பது போல நம்ம காட்டுறது பெரிதில்ல. உள்ளுக்குள்ள நம்ம எவ்வளவு அமைதியை கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு மனம் நம்மளோட லேசா மாற ஆரம்பிக்குது. அப்போதான் மனம் அங்க நிலையா நிக்குது. வாழ்க்கையோட இலகுவான பாதைக்கு அதை இட்டு செல்லுது. சொல்லுவாங்க இல்லையா, உன் போராட்டம் நீ அல்ல, உன் தோல்விகளும் நீ அல்ல.
நாம வந்து சாதிக்க பிறந்தவங்க. எந்த சூழ்நிலையிலையும் என்ன மாற்றிக்கிட்டு அதற்கேல போல நாம் நடந்து கொள்ளணும். அப்ப மனமும் வந்து என்னது தண்ணீரை போலதான். எவ்வளவுக்கு எவ்வளவு குழப்புறோமோ அதே போல நாமும் குழம்பி விடுவோம். இப்ப தண்ணியை குழப்பாம இருந்துட்டு அது தெளிந்த நீரோடயா இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் மனசும். அதை வந்து குழப்பாம நம்ம பாத்துக்கணும். அப்ப பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆனா வாழ்க்கையை பிரச்சனையா நம்ம வந்து மாற்றக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், நிமிஷத்துக்கு ஒரு ஆடையை மாற்றுறது போல நம்ம மனசுக்கு என்ன பண்ணணும், புதிய சிந்தனைகளை கொடுக்கணும். மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் நமது நரம்பு மண்டலம் கூட சுறுசுறுப்பா இருக்குமா. பொறுமை என்பது தார்மீக குணம் இல்ல, அது மிகவும் புத்திசாலித்தனமானது. ஒரு கல்லை வந்து ஒரு குழந்தைகிட்ட கொடுக்குறோம், அது என்ன பண்ணும், அது உடனே வீசி விளையாடும். அதே வந்து ஒரு சிற்பிகிட்ட கொடுக்குறோம் அந்த கல்லை, அவர் என்ன பண்ணுவாரு, உடனே அந்த கல்லை எடுத்து அதை உளி வச்சு செதுக்கி அது தேவையில்லாதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அது அழகான சிற்பமா கொண்டு வருவார் இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளோட மனமும். நம்ம இந்த மன அலைச்சல் எந்த ஓட்டத்துல இருக்கிறதோ நாமும் அதுக்கேத்த மாதிரி மாறிடுறோம். அப்ப நமக்கான வெற்றியை நாம தான் தீர்மானிக்கணும். அது எப்படி நம்ம தீர்மானிக்க முடியும்னா, நம்மளோட சுவாசத்தின் மீது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ அதுதான் அது தீர்மானிக்கும். நம்ம சுவாசிக்கிறோம், அந்த சுவாசம் வந்து மேலும் கீழே ஏறி இறங்கி போயிட்டு தான் இருக்குது. ஆனா அது என்னைக்காவது சொல்லுது, நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணுதா, நீ என்ன சரியாவே சுவாசம் பண்ணல, நீ காத்த மேலையும் கீழே இறக்கி தாறுமாறா என்ன பண்ற அப்படின்னு ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதா? இல்லையே. நம்மளோட மனசுதான் அங்க இயங்குது. அப்ப அந்த சுவாசத்தை எது கவனிக்குது, நம்மளோட மனம் தான் கவனிக்குது. அப்ப அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும். வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான், ரெண்டும் மாறி மாறி வரத்தான் செய்யும். அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்மளோட சுவாசத்தை நம்ம கவனிச்சு அந்த நேரத்தை நம்ம வந்து ஒதுக்கணும். அப்ப இந்த நேரத்தை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு போக முடியும். அப்ப பொறுமை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, மன மன அழுத்தத்துக்கு ஆளாக மாட்டாங்க. மகிழ்ச்சியான தருணங்கள் தான் அவங்க வாழ்க்கையில எப்பயுமே இருக்கும். அப்ப இந்த பொறுமையை கடைப்பிடிக்காம எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து சிந்திச்சுக்கிட்டே இருந்துட்டு, அதாவது நேர்மறையான எண்ணங்களை, நெகட்டிவான எண்ணங்களை நம்ம போட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அங்க பொறுமை போயிடுது. அப்போ வந்து நம்மளுக்கு சினம் வரதான் செய்யுது. ஏன்னா ஒரு ஆசை வந்து தடைப்படலைன்னா, ஆசை தடைப்படும் போது தானே சினம் வருது. சுவாமிஜி அதானே சொல்றாங்க. இப்ப எறும்பு வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டே போகுது, நம்ம போயிட்டு அதை டக்குன்னு அதை பிரேக் பண்ண அதுக்கு எவ்வளவு கோவத்துல துள்ளி குதிக்குது இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளுக்கும் அந்த சினம் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளோட 5 நிமிட சுவாச பயிற்சி வந்து நம்மளோட மொத்த நரம்பு மண்டலத்தையே சரி செய்யுதாம். அப்ப அந்த அளவுக்கு வந்து சுவாசத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப சுவாசம் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசுல வந்து பொறுமை வரும். அப்ப அந்த பொறுமை வர வர வரதான் நம்மளுக்குள்ள வந்து சினத்தை வந்து நம்மளால வென்று வர முடியும். அப்ப இந்த சினம் கொள்றதுனால நம்மளுக்கு நம்ம நிறைய அகத்தாய பயிற்சியில எல்லாம் பார்த்திருப்போம். சினம் வர்றதுனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய உடல் உபாதைகள் வரும் இல்லையா? உடல் நலமும் கெடுது, மனநலமும் கெடுது. பாரதி கூட என்ன சொல்லுவாங்க, சினம் கொள்வார் தம்மைத்தாமே தீயால் சுட்டு செத்திடுவார் ஒப்பாவார், சினம் கொள்வார் தம் மனம் கொண்டு தங்களத்தில் தாமே வெய்ய வாள் கொண்டு கிழித்திடுவார் மாணுவராம் அப்படிங்கிறாரு. அதாவது தாங்களத்தை தங்க கத்தியால நம்மளே கிழிச்சுக்கிறோமா சினம் வந்துருச்சுன்னா. அப்ப அந்த அளவுக்கு வந்து சினம் நம்ம கிட்ட வருது. அப்ப அதுக்குதான் சுவாமிஜி நம்மளுக்கு தியான பயிற்சி கொடுக்குறாரு. அப்ப தியானத்துல எவ்வளவு தூரம் நம்ம ஆழ்ந்து ஆழ்ந்து போறோமோ அந்த அளவுக்கு வந்து சினம் வரும், வராமல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியும், அந்த சினத்தை வென்று நம்மளால வர முடியும். இப்ப தண்ணிய ஒரு பாத்திரத்துல கொதிக்க வைக்கிறோம், அது என்ன பண்ணுது, நீராவியாகி விரிவடைந்து பாத்திரத்தை விட்டு வெளியில வருது இல்லையா? அதே போலதான் அந்த சினம் கொள்ளும் போது நம்மளோட உடல்ல இருக்க உயிர்ப்புகளோட சுழற்சி வேகம் அதிகரிக்குது, அப்புறம் நம்ம விட்டு வெளியேறி போகுது. அது என்ன, வெளியில போகும்போது நம்மளோட உயிர் சக்தி இழப்பு அங்க வருது இல்லையா? அப்ப அந்த இது நம்ம கவனிக்கணும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம சினம் வராம இருக்கிறதுக்கு நம்ம மனசுக்கு வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப பயிற்சி கொடுக்கதான் நம்ம வந்து, அதுக்குதான் அகத்தாய்வு பயிற்சி எல்லாம் கொடுத்திருக்காங்க சுவாமிஜி. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கு நம்ம உடனே அகத்தாய்வு பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த அகத்தாய்வு நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சினத்தை வந்து வெல்ல முடியும். அப்ப இந்த சினத்தை வெல்றதுனால நம்ம என்ன, சினம் நம்ம கிட்ட இருக்கும் போதுனால என்ன நடக்குது, ஒரு குடும்பத்தையே பாதிக்குது இல்லையா? நம்ம ஒருத்தர் கொள்ற சினம் வந்து ஒரு மொத்த குடும்பத்தையும் கொண்டு போயிடுது.
எல்லாரோடையும் சினப்பட்டுக்கிட்டே தான் நம்ம இருப்போம். யாருக்கிட்டையும் வந்து ஒரு இன்முகமாவே நம்ம இருக்க மாட்டோம். எப்ப பார்த்தாலும் ஒரு எரிஞ்சு விழுந்துகிட்டு அந்த சினம் தான் முன்னாடி வரும். ஏன்னா நம்மள வந்து ஒரு நல்ல செயலை செய்ய விடாது. அப்ப அதை செய்ய விடாம தடுக்கிறது எதுன்னா அந்த சினம் தான். அப்ப அதை வந்து அது முதல்ல குடும்பத்தை பாதிக்கும். திரும்ப திரும்ப அந்த சினம் வரும்போது அந்த சினத்துக்கான காரணத்தை நம்ம தேடணும். எதனால இந்த சினம் வருது? ஏன் வருது? அந்த சினத்துக்கு என்னோட பங்கு என்ன? நான் எவ்வளவு தூரம் அதுக்கு பங்களிப்பு குடுக்குறேன்? அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்ச நேரம் அகத்தாய்வு பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும்போதுதான் நம்மள அந்த சினத்துல இருந்து நம்ம வென்று வர முடியும். அப்ப இதுக்குதான் சுவாமிஜி வந்து நம்மளுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. சுவாமிஜி வாழ்க்கையில அவர் சினம் தவிர்த்தல் பயிற்சியில அவரோட நிறைய அனுபவங்கள் அதுல சொல்லி இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது சினம் வந்து இன்னைக்கு வராம யார்கிட்டயும் இருக்காது. எல்லார்ட்டையும் வரும். ஆனா அதுல இருந்து மீண்டு நம்ம வரும்போதுதான் நம்மளோட உடல்நிலையும் சரி, மனநிலையை நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா சினம் வந்து அது விலங்குகளுக்கு ஒரு விலங்கின பதிவு தான். அது தொடர்ந்து நம்ம கிட்ட ஒரு சங்கிலி போலதான் வரும். குடும்பத்துல ஒத்தட்ட வந்துருச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் தொடர்ந்து அது அப்படியே பரவிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் சினம் வராம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய பயிற்சி கொடுக்கணும். அப்ப பயிற்சி கொடுக்கதான் நம்ம வந்து அந்த சினத்துல வந்து மீண்டு வர முடியும். அப்ப அந்த உலகில் அந்த வெற்றி பெறுவதற்கு தான், அதாவது உலகில வெற்றி பெறுபவங்களுக்கு தான் மனம் சொந்தமா இருக்குமா. இப்ப மேகங்கள் சிறிது நேரம் சூரியனை மறைக்க முடியும். ஆனால் அதை அழிக்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் கடினமான நேரம் கூட நமது ஆற்றலை மறைக்க முடியும். ஆனா அதை அழிக்க முடியாது. அப்ப மனிதனோட பிரச்சனைல வந்து ஏற்றம் இருக்கும், எல்லாமே இருக்கும். முடிவுகளை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. நேரத்தை மட்டும் நம்பி இருக்கவும் கூடாது. நாம அனுபவிக்கும் போராட்டம் நம்ம மாத்துது. வாழ்க்கை நமக்கு எதிரானது இல்ல. பலனுக்கு ஒரு காலமும் வளர்ச்சிக்கு ஒரு காலமும் இருக்கு. பொறுமையோட காத்திருக்கணும். வாழ்க்கை நதியோட்டம் போல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப படகுல போறோம். அந்த தண்ணீரோட ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரி தானே அந்த படகு போகுது. நாம முடிவாக எடுக்கும் நிலைக்கு திறமைக்கும் முதல் படி அதுதான். அப்ப நமக்கு கிடைக்கிறதும் நமக்காகவே கிடைக்கும். நமக்கு கிடைக்காததும் நமக்கானதுன்னு தான் புத்தர் சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம மனசுக்கு பயிற்சி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து சினத்தால வந்து நம்ம வென்று வர முடியும். அப்ப அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு பயிற்சி தேவைப்படுது. அப்ப மனிதனோட மன அழுத்தத்துக்கு மேலாக இருக்கும்போதுன்னா அவனோட மூளை வந்து ஒரு சுரங்கப்பாதை கேட்டு செல்லுமா. எந்த அளவுக்கு நம்ம மன அழுத்தத்துல இருக்கோமோ மூளை வந்து நம்மளோட ஒரு பெரிய சுரங்கப்பாதைக்குள்ள கூட்டிட்டு போகுமா. ஏன்னா அவன் வந்து அங்க பிரச்சனையை மட்டும்தான் பாக்குறான், தீர்வை பார்க்கல. அப்ப அந்த மூளை அமைதியா இருக்கும்போது மூளையின் பின்னால் உள்ள கதவுகளை வந்து திறக்குமா நம்மளுக்கு. அப்பதான் அங்க வந்து நம்மளோட மனம் வந்து அமைதி அடையுதான். அமைதிக்கான பாதைகளை வந்து அது வழி வச்சு கொடுக்குமா. அப்ப வாழ்க்கைங்கிறது ஒரு சில பேருக்கு வசந்த காலமா இருக்குது, சீக்கிரத்துல வந்துருது. சில பேருக்கு தாமதமா வருது. ஏன் சில பேருக்கு தாமதமா வருதுன்னா அவங்க தன்னை மேல ஒரு நம்பிக்கை வைக்கல. எப்பயுமே தன்னம்பிக்கையோட இருக்கணும். இப்ப தன்னம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு தான் சீக்கிரமா தீர்வு கிடைக்குது. அப்ப நாம உடைந்து போன நேரத்துல நாம உடையல, நாம உருமாறிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம. அப்ப உருமாற்றம் அடையவர்களுக்கு நேரம் நிச்சயமாக வரும். நமது நேரம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் அந்த மனசு அமைதியா இருக்கிறவங்களுக்கு தான் சரியான பாதைகளை வந்து நம்மளால ஈர்க்க முடியும். அந்த ஈர்க்கிற காந்த சக்தி எங்க இருக்குன்னா அது பிரபஞ்சத்துல இருக்கு. அதாவது பதற்றமான மனம் வந்து இழப்புகளை இழக்குது. கவலை உள்ள மனம் வந்து நேரத்தை இழக்குது. நிலையான மனம்தான் நேரத்தை மாற்றி விடுமா. அப்போ இரவு ஒருபோதும் சூரியனை தடுக்க முடியாது இல்லையா? இருளும் நம்முடையதுதான், ஒளியும் நம்முடையதுதான். அப்ப ரெண்டுக்கும் இடையில தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அதே மாதிரிதான் அந்த இருளுக்கு பின்னால ஒரு நல்ல பிரகாசமான ஒளி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து அமைதியையும் பொறுமையை நம்ம வந்து கடைபிடிக்கணும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம கடைபிடிச்சிட்டு வரும்போதுதான் நம்மளால அந்த சினத்தை வந்து மீண்டு வர முடியும். அப்ப அந்த சினத்தை மீள்றதுக்கான பயிற்சி சுவாமிஜி கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப அந்த சினத்தால நம்ம சினமே நம்மளுக்கு நிறைய இடத்துல சொல்லி இருப்பாங்க. நடிப்பு சினம், அடக்கப்பட்ட சினம், எதிர் சினம், இப்படி எல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. இப்ப அடக்கப்பட்ட சினம் என்ன ஆகுது? நம்ம இன்னைக்கு நமக்கு ஒருத்தர் மேல சினம் கொள்றதுன்னா நம்ம அடக்கி வச்சிருப்போம். அந்த சினம் எழுந்த இடத்துல நம்ம அடக்கி வச்சிருப்போம். அது நாளடைவுல என்ன ஆகுது? அது வந்து பெரிய விளைவுகளை கேடுகளை விளைவிக்கும் இல்லையா? அப்ப அங்க சினத்தை அடக்கவும் கூடாது. எதிர் சினம் ஒருத்தர் நம்மள வந்து தூண்டி விடுறாங்க. தூண்டி விட்டு அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். எதிர் சினம் வராம நம்ம பார்த்துக்கணும். பெரும்பாலும் அது குடும்பங்கள்ல வரும். கணவன்
மனைவிக்கு இடையில நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அத நம்ம விழிப்புணர்வோட இருந்து அந்த சினத்தை நம்மளோட அறிவாட்சி தரத்துல அங்க வெல்லணும். அடுத்தது நடிப்பு சினம். எந்த சந்தர்ப்பத்திலும் சினம் வரும். பெரும்பாலும் நம்ம குழந்தைங்கள்ட்ட நடிப்பு சினம் காட்ட வேண்டி இருக்கும். ஏன்னா நம்ம நடிப்பு சின்னம் காட்டலாம் குழந்தைய நம்மளால சரி பண்ண முடியாது. சில குழந்தைங்கள்ட்ட நடிப்பு சின்னம் காட்டினாதான் கொஞ்சம் பயப்படுவாங்க. அம்மா ஏதோ நம்மள அடிக்க போறாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டா நம்மளுக்கு தண்டனை இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் நடிப்பு சினமா அந்த இடத்துல காட்ட வேண்டி இருக்கு. அதே நடிப்பு சினமா காட்டிட்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. அதையும் நம்ம அங்கிருந்து விட்டு விலகிடணும். ஏன்னா அந்த நடிப்பு சினமே சில பேருக்கு சமயத்துல அது தொடர்ந்து போறக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அப்ப அதையும் நம்ம அங்கிருந்து விட்டு விலகி வரணும். அந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னையும் விட்டுட்டு வரும்போதுதான் நம்ம இந்த சினத்தை நம்மளால வெல்ல முடியும். அப்ப சினத்தை வெல்றதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு ஜென் துறவி இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாராம், எப்ப பார்த்தாலும் தன்னோட கடமைகளை முடிச்சுட்டு அமைதியா இருப்பாராம். எதுவுமே கண்டுக்க மாட்டாராம். அப்ப அந்த மாதிரி ஒரு நாள் இவர் தன்னோட கடமைகள்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போது அவரோட தலைமை குரு அவரை உள்ள கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு இந்த ஆஹ் உள்ள வா, எனக்கு ரொம்ப முதுமையாயிருச்சு. என்னோட வாழ்க்கை காலம் இனிமே கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. நான் இருக்க மாட்டேன். நீ என்னோட பொறுப்பெல்லாம் நீ எடுத்துக்கணும். என்னோட கடமைகளை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறவி கிட்ட சொன்னாராம். அப்ப இவர் சொன்னாராம், இல்ல இல்ல என்னால முடியாது. நீங்க இருக்குதான் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா பொறுப்பெல்லாம் என்னால எடுத்துக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருந்தாராம். அப்ப அந்த குரு சொன்னாராம், இல்ல இல்ல நீ வேணான்னு சொல்லாத. நீதான் இந்த பொறுப்புல இருந்து எல்லாத்தையும் நீ பாத்துக்கணும். அது அதுல இருந்து நீ மீற முடியாது அப்படின்னு அவர் சொல்றாராம் அந்த தலைமை குரு அப்ப இந்த துறவி என்ன பண்ணாராம், சரி ஒரு வகை அவர் சொல்றாரு அப்படின்ட்டு எதுக்குறாரு என்ன பண்ணாராம், ஒரு பெரிய நூல் கட்டை ஒண்ணு அவர்கிட்ட கொடுக்குறாராம். அதுல 7 தலைமுறைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத அப்படி நிறைய எழுதி கோர்வையா வச்சிருந்தாராம். அப்ப இந்த துறவி என்ன பண்ணாராம், இது எதுக்கு எனக்கு அப்படின்னாராம். இல்ல, இதை வச்சுதான் நீ இனிமே அடுத்தடுத்து என்னோட கடமைகளை நான் விட்ட பொறுப்பை நீ சரியா கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த துறவி சொல்றதா, இல்ல இல்ல வேண்டாம், இதை நீங்க வச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. இல்ல, நீ கண்டிப்பா அதை வாங்கித்தான் ஆகணும். அப்ப அந்த குருவுக்கு கோவம் வந்துருச்சான். சரி, உனக்கு பசி வந்தா நீ என்ன பண்ணுவ, சாப்பாடு கேட்கறதுக்கு என்ன பண்ணுவ, நான் போய் பிச்சை எடுப்பேன், பிச்சை எடுத்து சாப்பிடுவேன். பிச்சை எடுக்கும்போது என்னன்னு கேட்ப அப்படின்னு கேட்டாராம். நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன், பாத்திரத்தை நீட்டுவேன், அவங்க என்ன போடுறாங்களோ அதை வாங்கி நான் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னாராம். அப்ப அதே மாதிரிதான் இதையும் பிச்சையா எடுத்துட்டு இந்த புத்தகத்தை நீ வாங்கிக்க, இது நீ வச்சிருந்தா உனக்கு பிற்காலத்துல உதவும் அப்படின்னாராம். அப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியலையா அந்த துறவிக்கு. என்ன செய்யறது, இவர்கிட்ட ரொம்பவும் நம்ம பேச முடியாது, குருவா இருக்காரு அப்படின்ட்டு அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுட்டாராம். நாளடைவுல இவர் என்ன பண்ணாராம், அதை அப்படியே வச்சிருந்தாராம். அந்த கொஞ்ச நாள்ல அந்த குருவும் மறைஞ்சிட்டாராம். அப்ப இவருக்கு அந்த புத்தக கட்டுல என்ன எழுதி இருக்கு என்ன இதுன்னு அது வரைக்கும் அவர் அது தொடர்ந்து கூட பார்த்தது இல்லையா. அப்ப அந்த புத்தக கட்டு அப்படியே இருக்குது, இதுல என்னதான் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலான்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணாரா, அந்த புத்தக கட்டை எடுத்து திறந்து பார்க்கும்போது அதுல நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்குள்ள அமைதி வரும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கிறியோ உன்னை சுத்தி ஞானம் வரும். நீ ஞானத்தை தேடி போக வேணாம், உனக்குள்ளே நிறைய ஞானம் இருக்கு, அதெல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தக கட்டுல எழுதி இருந்தது அந்த வாசகங்களை படிச்சாராம். அப்பதான் அவர் யோசனை பண்ணாராம், இது நம்ம குரு இருக்கும்போதே படிச்சிருந்தா நம்மளுக்கு இன்னும் நிறைய விளக்கம் கிடைச்சிருக்குமே, நம்மளுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கலாமே, நம்ம ஏன் இது தவற விட்டோம் அப்படின்ட்டு அப்போ கொஞ்சம் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சாராம். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாராம், ஒவ்வொரு நாளும் உட்காந்து தியானத்துல உட்காந்து அந்த ஒரு ஒரு வாசகத்தையும் படிச்சுட்டு அதை அந்த தியானத்துக்கு அப்புறம் அதை அப்படியே ஆராய்ச்சி பண்ணாராம். அப்படியே ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி பண்ணும்போது அவருக்குள்ள உள்ள இருந்து ஒரு குரல் வந்துச்சான், நீ சாதிக்க பிறந்த ஆளு, நீ எல்லாத்தையும் கடந்து வருவ, உனக்குள்ள சினமே வராது, இனிமே உனக்குள்ள அமைதிதான், பேரமைதி அங்க நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள ஒரு குரல் ஒழிச்சுச்சான். அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம், ஓ இந்த புத்தக கட்டுல இருந்தது நம்ம முதல்ல படிச்சிருந்தா இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சிருக்கலாம், பரவாயில்ல சரி இந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்ப கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், அந்த குரு விட்டுட்டு போன கடமையெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சாராம். அப்போ ஒரு ஒரு நாளும் அந்த ஆசிரமத்தை இது பண்றது, அந்த அங்க வர்றவங்களை கவனிக்கிறது, அங்க யார் என்ன சொன்னாலும் அவர் பொறுமையா இருப்பாராம். நிறைய அவர்கிட்ட விவாதங்கள் பண்ணுவாங்களாம். அந்த தலைமை குரு அப்படி பண்ணாரு, நீங்க இப்படி பண்றீங்கன்ட்டு நிறைய பேர் விவாதங்கள் அவர்கிட்ட பண்ணுவாங்களாம். எதுக்குமே இவர் சளைக்க மாட்டாராம். எது கேட்டாலும் எல்லாருக்குமே மௌனமா இருந்து ஒரு பதில் கொடுப்பாராம். இல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி அமைதியா பேசிட்டு போயிட்டே இருப்பாராம். அப்ப அந்த மாதிரி தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாராம்.
அப்ப நாளடைவுல அங்க வர்ற மக்கள் வந்து ரொம்ப இவரை வந்து எல்லாருக்குமே இவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான். பரவாயில்ல, அந்த குரு எப்படி விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி இந்த இடத்தையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அந்த தெய்வீகத்தன்மை இங்க வந்துருச்சு திருப்பி. நாங்க என்னவோ நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த இடத்துக்கு நீங்க இதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. பரவாயில்ல, விட்டுட்டு போன கடமையை ரொம்ப பொறுப்பா செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மக்கள்லாம் அங்க சொல்ல ஆரம்பிச்சாராம். அப்பதான் அந்த துறவிக்கு புரிஞ்சான், நம்ம ஒரு குரு கிட்ட வந்து எவ்வளவு பணிவா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருக்குது. பரவாயில்ல. அதுக்குதான் ஒரு பாடல்ல கூட சொல்லுவாங்க இல்லையா, ஓதிடும் நூல்களும் உரைத்திடும் சொற்களும் வேதமும் அறிவுன்னா ஆதியா பரம்பொருளே. அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து ஞானத்தை தேடி நம்ம போறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பயிற்சி இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு மனசுக்குள்ள பயிற்சி கொடுக்க கொடுக்கதான் நம்மளுக்கு வந்து அங்க பொறுமை வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த மாதிரி பொறுமை வரும்போதுதான் அந்த துறவியும் வந்து நாளடைவுல என்ன பண்ணாரா, பரவாயில்லையே, நம்மளுக்கு வந்து நல்ல இடத்துல இது நான் எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து தெய்வீகமா மாத்திட்டு அவரோட வாழ்க்கையை வந்து அவரு சிறப்பா வாழ்ந்துட்டு இருந்தாராம். இப்ப இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எந்த அளவுக்கு யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து அது பொருட்படுத்தாம போகணும். முதல்ல நம்மள நம்ம உணரணும். நமக்குள்ள இருக்க அந்த தெய்வீக ஒளியை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு என்ன வரும்னா நம்மளோட பயிற்சிகள் தான். நம்மளுக்கு கொடுத்திருக்க தவ பயிற்சிகள், சுவாமிஜி கொடுத்த காயகல்பம், அகத்தாய்வு, அகத்தவம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்யணும் இல்லையா? அதுக்குதான் நம்மளோட ஐயன் திருவள்ளுவர் கூட சொல்லுவாரு, மறத்தல் வெகுளியை யார் மட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். அதாவது எந்த தீவினையை எவர் செஞ்சாலும் அதனை மன்னிக்கும் பக்குவம் நம்ம கிட்ட இருக்கணுமா. அதனால யாரிடமும் நம்ம வந்து சினம் கொள்ளாம அதை மறக்கவும் வேணும். அதையும் ஒரு அனுபவ பாடமாகவும் இதோட நம்மளோட வினை பயன் சொல்ல நம்ம எடுத்துட்டு போயிடுமா. அப்படியான தீமையான விளைவுகள் வரும்போது சினம் கொள்ளாம இருக்கும்போது நம்மளுக்கு தவம் வந்து சிறப்படையும் சொல்றாரு. அப்ப இந்த சினத்தை உருவாக்கி படைத்தவருக்கு அதோட வினை பயன் வந்து தன்னால போய் சேரும் அப்படிங்கிறாரு. அப்ப அதே அளவுக்கு வந்து நம்ம வந்து சினத்தை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. அந்த எல்லாருக்கும் சினம் வரத்தான் செய்யும். அப்ப அந்த சினத்தை தவிர்த்துட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத முயற்சி நம்ம எடுக்கணும். அப்படி முயற்சி எடுக்கும் போதுதான் அந்த சினத்தை வந்து நம்மளால வென்று வர முடியும். அப்ப அந்த சினம் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நாளடைவுல என்ன மாறுது, அது முதல்ல நம்ம பொறுமையா போயிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. அது கொஞ்சம் அப்படியே உள்ளேவே வச்சு வச்சு இறுக்கி, அதான் இருப்பு கட்டப்பட்ட சினம் தான் நாளடைவுல வஞ்சமா நம்மளுக்கு மாறுது இல்லையா? அப்ப அந்த வஞ்சமா மாறும்போது என்ன பண்ணுது, இன்னும் நம்மளோட உடம்பதான் நம்ம அழிக்குது முதல்ல. நம்மளோட உடல்நிலையும் கெடுக்குது, மனநிலையும் கெடுக்குது. அப்ப அதுக்குதான் சுவாமிஜி நம்மளுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. அப்ப அந்த பயிற்சியெல்லாம் நம்ம வந்து முதல்ல நம்ம முறையா செய்ய கத்துக்கணும். அப்ப இந்த செஞ்சுட்டு வரும்போதுதான் நம்மளோட பயிற்சியோட ஆழம் எவ்வளவுங்கிறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்குதான் இன்னொரு குறள்ல சொல்லுவாரு வள்ளுவ பெருந்தகை கூட, இறந்தார் இறந்தார் அன்னையர் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. அதாவது தன்னை அறியாம தன் சீவனை உணராதவங்க யாரும் எப்படி அலைஞ்சு வாழ்வாங்களோ வேண்டியது கூட அவங்களுக்கு கிடைக்காது. சினத்தால நட்பு கெடும். தன் சீவனையே துன்புறுத்தி அவங்க வாழ்வாங்க. அந்த அறியாமையில தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். அவங்களோட உயிரை கூட அவங்க சரியா பேண மாட்டாங்க. அவங்க வந்து இறந்தவருக்கு ஒப்பாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள்ல சொல்றாரு. அப்ப நம்ம தவம் எந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து செய்யறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட சினம் வந்து நம்ம கிட்ட வந்து தவிர்க்கப்படும். அப்ப அந்த சினத்தை தவிர்க்கிறதுக்கு தான் அந்த மெய்ப்பொருளை உணர்றதுக்கு தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். அப்ப அந்த மெய்ப்பொருளை உணரணும்னா நம்ம கிட்ட முதல்ல சினம் இருக்கக்கூடாது. அப்ப சினம் நம்ம எந்த அளவுக்கு மனசுல வச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து தவம் வந்து வராது. அப்ப அந்த சினத்தை நம்ம முதல்ல தவிர்க்கணும். அந்த சினம் தவிர்க்கிற பயிற்சியை முறையா செஞ்சுட்டாலே போதும். அப்ப அந்த சினத்தை தவிர்க்கிற பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையில வந்து போராட்டத்தை கண்டு பயப்படாம நம்ம தடைப்படும் போது நாங்க சினம் வருது, அது பொறுமை காத்து நம்ம நிக்க முடியும். அப்ப இந்த வாழ்க்கை பணத்துல மனம் சோர்வடையும் போது கவலைக்கு மத்தியில பொறுமையை கடைபிடிக்கணும். தன் உள்ளுணர்வை என்ன சொல்லுதோ அதை கொஞ்சம் கவனிக்கணும். அப்ப இந்த உணர்ச்சிகளுக்கு எஜமானாக நாம வந்து இருக்கக்கூடாது. நமக்குள்ள இருக்க சக்தியை நாம தான் பெருக்கிக்கணும். அதுக்குதான் நம்மளுக்கு குரு மகான் வந்து தவ பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க, ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க, உடற்பயிற்சி கொடுத்திருக்காங்க, உடலை வளமா வைக்கிறதுக்கு, உயிர் வளமா இருக்கிறதுக்கு காயக்கல்ப பயிற்சி கொடுத்திருக்காங்க. நம்மள அகத்தாய்வு பண்றதுக்கு ஒவ்வொரு சனமும் ஒரு ஒரு இதுலயும் நம்ம அகத்தாய்வு பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணி பார்க்கும்போதுதான் நம்மளோட இந்த பயிற்சிகள் வந்து எந்த அளவுக்கு நம்மள என்ன சொல்றது, ஒரு கல்லை செதுக்க செதுக்கதான் சிலையா மாறுற மாதிரி நம்மளோட பயிற்சிகள் தான் நம்மள வந்து மேல மேல கொண்டு ஆன்மீகத்துல உயர்வான நிலைக்கு நம்மள கொண்டு வருது. அப்ப அந்த மாதிரி உயர்வான நிலைக்கு கொண்டு வரும்போதுதான் நம்ம பயிற்சிகள் வந்து ரொம்ப ஆழமா இருக்குது.
அப்ப பயிற்சிகளை முதல்ல செய்யறதுக்கு முதல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சுவாசத்தை கவனிக்கணும். அந்த சுவாசம் தான், சுவாசம் சீராக இருந்தாதான் நம்மளோட பயிற்சிகள்ல வந்து நம்ம போக முடியும், ஆழ்ந்து போக முடியும். அந்த சுவாசம் சரியா இல்லைன்னா பயிற்சியை வந்து நம்மளால சரியாவே செய்ய முடியாது. ஏன்னா சுவாசம் தடைப்படும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு தேவையற்ற எண்ணங்கள் வரும். அப்ப இந்த தேவையற்ற எண்ணங்கள் வரும்போது என்ன ஆகும், அந்த எண்ணத்து பின்னாலேயே நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். அப்ப அதுக்கு வந்து முதல்ல அந்த முறையான அந்த சுவாச பயிற்சியை நம்ம செய்யும் போதுதான் நம்ம கிட்ட இருக்க அந்த என்ன சொல்றது, நல்ல எண்ணங்கள் நம்ம கிட்ட வர ஆரம்பிக்கும். நல்ல எண்ணம் வரும்போது நம்மளோட மனசும் வந்து ஒரு அமைதியான நிலைக்கு போக ஆரம்பிக்கும். அப்ப அந்த மனசு அமைதியான நிலைக்கு வரும்போது என்ன ஆகும்னா, தொடர்ந்து வந்து நம்ம பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறோமா, அப்ப ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணும், அப்ப அதனாலதான் சித்தர்கள் கூட என்ன பண்றாங்க, அந்த மூச்சு காத்துற சுவாச இயக்கம் தானே அவங்க கவனிக்கிறாங்க. அப்ப அந்த மனித வாழ்வுகளோட வினையை வந்து தீர்க்கறதுக்கு அந்த சுவாச பயிற்சி மிக முக்கிய இடத்துல இருக்குது. அப்ப அந்த சுவாசத்தை முதல்ல ஏற்படுத்தி தான் அதுல இருந்தா நம்ம ஒரு பயிற்சியும் கொண்டு வரோம். இப்ப நம்ம எடுத்ததும் தவத்துக்கு யாரும் போல, நாடி சுத்தி தண்டோட சுத்தி எல்லாமே செஞ்சுட்டு தான் வர்றோம். செஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து தவத்துக்கு போறோம். அப்ப இந்த சுவாசம் சீராகும் போதுதான் தவத்துல ஆழ்ந்து போறோம். அப்ப இந்த தவத்துல ஆழ்ந்து போக 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 நம்மளுக்கு என்ன ஆகுனா, நாளடைவுல நம்மளோட பயிற்சிகளுக்கு நல்ல ஒரு வலு கொடுக்குறோம். வலு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்மளோட இருக்கிற சினம், கவலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு மறைய ஆரம்பிக்குது. அப்ப இந்த சினம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம குடும்பத்துல வந்து ஒரு இணக்கமான ஒரு நட்புறவு, நம்ம கிட்ட எல்லாரோடையும் இணக்கமா இருப்போம். யாரு கூடயுமே வந்து பகை பாராட்ட மாட்டோம். அதாவது எல்லா இடத்துலயும் எல்லா சூழ்நிலையும் நம்மள தாண்டி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கும். அந்த சூழ்நிலைகளை நம்ம கடந்து நம்மள வந்து ஒரு அறிவாட்சி தரத்தோட நம்ம இருப்போம். யார் நம்மளுக்கு எது சொன்னாலும் சரி, யார் என்ன நம்ம பேசினாலும் சரி, நம்ம காதுபடவே நம்மள சினத்தோட கொண்டு வந்தாலும் சரி, நம்ம அதையெல்லாம் தாண்டி நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு பிரஜையா நம்ம அந்த இடத்துல நிற்போம். அவங்க எவ்வளவு சொன்னாலும் கோவப்பட மாட்டேங்கிறாங்க, அமைதியா இருக்காங்கன்னா, அப்ப நம்ம வெளியில வந்து அமைதியை காட்டுறது பெருசு இல்ல. உள்ளுக்குள்ள அமைதி இருக்கணும். எப்பயுமே நான் அமைதியா இருக்கிறேன், நான் பொறுமையா இருக்கிறேன், பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். அந்த சங்கல்பத்தை நம்ம ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி தொடர்ந்து நம்ம செஞ்சு வரும்போதுதான் நம்மளுக்குள்ளே அந்த அமைதி வந்து சீராக நடக்க ஆரம்பிக்கும். நான் அமைதியா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் பொறுமையா இருக்கிறேன். இந்த சங்கல்பத்தம் நம்ம தவத்துக்கு அப்புறம் சொல்றோம் இல்லையா, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழும்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி இது ஒரு சங்கல்பமா, நான் அமைதியா இருக்கிறேன், நான் பொறுமையா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் யாரு மேலேயும் கோவப்படல, கோவப்படுறதுக்கு எனக்கு எந்த காரணமும் இல்லை அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த சினத்தை வந்து நம்ம வெல்லலாம்னு சொல்லி நேரம் கருதி என்னோட இந்த சிறிய சிந்தனையை நிறைவு செய்யறேன். செவிமடுத்த அத்தனை அன்பர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், விரை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றேன். நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே சமர்ப்பணம், குறையேதும் இருந்தால் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி பாராட்டி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் நிறைவு அம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. சிறப்பான சிந்தனை. ஒரு ஒரு சொற்றொடர் இருக்கு, ஒரு